பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அப்படின்னாலே அது சிறப்பான ராசி. ஆனால் இன்றைய நிலைமையில் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. குரு பெயர்ச்சிக்கும் அஷ்டம சனிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி தானே நீங்கள் கேட்க வரீங்க. அஷ்டமத்து சனியை குரு பகவான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அந்த படபடப்பெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முடியாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு முடியுங்க, உங்களுக்காக நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12வது வீட்டில் இப்போ குரு பகவான் உட்கார்ந்துட்டார். லாபஸ்தானத்தில் இருக்கும்போதே பெருசாக ஒன்றும் அள்ளி கொடுக்கல, ஒரு சிலருக்கு அள்ளி கொடுத்தாரு. இப்போ 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். விரயஸ்தானம், இதில் எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. விரயஸ்தானமாக இருந்தாலும் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு பிரபல யோகாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதியே அவர் தான். பூர்வ புண்ணியாதிபதி 12ஆம் இடத்துக்கு போனால் பிள்ளைங்க வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது, வெளி மாநிலம் போக வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சொந்த ஊரை விட்டு விலகி வேறு ஊருக்கு வர வாய்ப்பு இருக்குது. வந்த ஊரில் ஏதாவது சொத்து பத்து வாங்கிறது, மனை வாங்கி வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுன்னு சுப செலவுகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்த விட அஷ்டமத்து சனியோட அந்த ஆட்டம் பாட்டத்தை இந்த குரு பகவான் தடுத்து நிறுத்துவார். நிறுத்தி உங்களுக்கு நல்லதெல்லாமே செய்ய போகிறாரு. ஏன்னா கொதிக்கிறது அடங்கணும், அதுக்கு எரியறதை இழுத்தோம்னா கொதிக்கிறது அடங்கிடும். அது மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யோகமான பலன்களை கொடுக்க போகுது, கொடுத்துட்டு இருக்குதுன்னே ஓரளவு சொல்லலாம். அதே மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வருவீங்க. நீண்ட நாள் ஆசை கனவுகள் அதெல்லாமே நிறைவேறுங்குதுங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரப்போகிறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இப்போ ஒரு தெம்பு, தைரியம், ஒரு சந்தோஷம், சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே என்ன நடந்துட போகுது, எல்லாம் தான் ஆச்சு, இனிமேல் நாம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். வீடு சொத்து வாங்குவீங்க, ஆனால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க. எல்லாம் லோன் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம், இஎம்ஐ தானே, எப்படியாவது சம்பாரித்து கட்டிடலாம் அப்படின்னு தைரியமாக முடிவெடுப்பீங்க வாங்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் வாங்கின பிறகு இவ்வளோ கடன் வந்துருச்சே, நம்மளால் முடியுமா, மாதம் இவ்வளோ கட்டணுமா அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும். இருக்குது, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வருது, தவறாமல் கட்டின்னு இருக்கங்க கடனை அப்படிங்கிற தெம்பும் ஒரு பக்கம் இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால திடீர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், குடும்பத்தோடு போய் வர்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியால் செலவு தான் அதிகமாகும். சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது. கௌரவத்துக்காக, பேருக்காக செலவு பண்ணுறதெல்லாம் குறைச்சிங்க, மாற்றிங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு திடீர்னு கொடுத்துட்டு அப்புறம் ஏமாந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலமாக செய்கிறது நல்லது. சும்மா நம்பிக்கையின் பொருட்டு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராதுங்க. வியாபாரம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், பெருசுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாபம் இருக்குது. கடையை மாற்றுவீங்க, சொந்த இடத்துலையே கடையை வச்சுக்கலாம், எதுக்கு வாடகை வேறு மாதம் மாதம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு மாற்றிடுவீங்க. உத்தியோகத்திலையும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றாரு. மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். எதிர்ப்புகள் வரும், அதனால் சோர்ந்துடக்கூடாது, அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி ஏற்கனவே இருந்ததை விட இனிமே உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாகவும், அல்லதை தந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களை கட்டுப்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும்
இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு கோவில்பட்டியிலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கூடிய சிவாலயத்தில் மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுங்கள். வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.